ஆழ்வார்கள் தரிசனம். பகுதி 130. ரங்கா ரங்கா ரங்கா. பக்தர்கள் மனம் குளிர்விக்கும் ஆழ்வார்கள் தரிசனம். இன்றைக்கு அரங்கனாருடைய பெருமைகளை நமக்கு நன்கு விளக்கவிருக்கிறது. திருவரங்கன் என்று சொன்னால் சம்பிரதாயத்தினுடைய தலைமை கடவுள் என்று நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். ஸ்ரீரங்கத்துக்கோ ஸ்ரீரங்கநாதனுக்கோ நிகர் இன்னொருத்தர் கிடையாது. இது நாம் அனைவரும் அறிந்திருக்கிற விஷயம். அரங்கனை தரிசிக்க வேண்டும் என்னால் ஸ்ரீரங்கத்துக்குத்தான் செல்ல வேண்டுமா? என் மற்ற இடங்களிலே காண கிடைக்காதவனா அரங்கன் என்னொரு கேள்வி கேட்டுக்கொண்டால் அதற்கு பகவான் பதில் உரைக்கிறான். திருவரங்கத்திலே மட்டுமல்ல, இன்னும் சில பல திவ்ய தேசங்களிலே நாம் அரங்கனாகவே காட்சி தருகிறோம் என்று நமக்கு தெம்பூட்டுகிறான் இறைவன். அப்படி எவ்வளவிடங்களிலே தரிசனம் தருகிறான் என்னால் பல திருத்தலங்கள் உண்டு. முக்கியமானவைகள் என்று சில பல இருக்குமே. இன்னைக்கு பெரும்பாலும் உத்தியோக நிமித்தமாக பல பேர் சென்னை பட்டணத்திலே தான் வசிக்கிறார்கள். அது தெற்கு பகுதியைச் சேர்ந்திருக்கிற ஏதேனும் ஒரு கிராமத்தை சார்ந்தவராக இருக்கட்டும், வேற எந்த ஊராக இருக்கட்டும், இன்னைக்கு பல பேர் சென்னை பட்டணத்திலே வசிக்கிறார்கள். திருவரங்கனை சேவிக்க வேண்டும் என்ன ஆசை இருக்கலாம். ஆனால் நெடுந்தூரம் பிரயாணம் பண்ணுவதற்கு வாய்ப்பில்லாமல் போகலாம். அவர்களுக்கு வழி உண்டா? திருவரங்கன் காட்சி அளிப்பானா என்னால் என் திருவல்லிக்கேணியிலே ஸ்ரீமன் நாதனாய் வேதவல்லி மணாளனாய் இன்றைக்கும் பகவான் தரிசனம் தருகிறான். இன்னொன்னு, திருநீர்மலை என்கிற திருத்தலம். நான்கிடத்தும் நின்னான் இருந்தான் கிடந்தான் நடந்தார்க்கிடம் மாமையாவது நீர்மலையே. இதோடு மட்டுமல்ல, முக்கியமான திருத்தலம் திரு இந்தளூர் என்று கொண்டாடுகிறோம். மாயவரத்திலே அமைந்திருக்கிற திருத்தலம் திரு இந்தளூர். பரிமளரங்கன் என்கிற விசேஷமான திருநாமத்தோடே நமக்கு காட்சி தருகிறான் இறைவன். இந்த திருவரங்கநாதனுடைய தரிசனமெல்லாம் நாம் செய்து கொண்டு வந்தோம் என்னால் சீக்கிரத்திலே அனுகிரகமும் நமக்கு கிட்டும். ஆழ்வார்கள் தரிசனம்.